உலகின் மிகவும் செல்வாக்கு மிகுந்த மருத்துவர் ஸ்டான்லி டேவிட்சன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1894 மார்ச் 3 அன்னைக்கு ஸ்ரீலங்காவில் சர் லேபோன் பிரான்சிஸ் வாட்சன் டேவிட்சனுக்கும் ஜேன் ரோசலின் டஜன் பிரவுன் டேவிட்சனுக்கும் 2ஆம் குழந்தையாக பிறக்கிறார். சர் லேபோன் ஸ்டான்லி பேட்ரிக் டேவிட்சன். இவர் கூட பிறந்தவங்க 2 பிரதர்ஸும் ஒரு சிஸ்டரும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு இன்ஜினியராக, அதாவது பொறியாளராக இருந்திருக்கிறாங்க. மேலும் இவருடைய அப்பா ஒரு மெர்ச்சன்டாகவும், அதாவது வணிகராகவும் இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக சொந்தமாக ஒரு ரப்பர் பிளான்ட், அதாவது ரப்பர் தோட்டத்தை வச்சிருந்திருக்கிறாங்க. இதனால இவருடைய குடும்பம் நல்ல நிலையில வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஸ்டான்லி டேவிட்சன் பிறந்த பிறகு இவருடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய ஸ்ரீலங்கால இருந்து ஸ்காட்லாண்டுடைய மரியில இருக்கிற கல்லனுக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. ஏன்னா ஸ்டான்லி டேவிட்சனுடைய குடும்பம் ஸ்காட்லாண்டை சேர்ந்தவங்களா தான் இருந்தாங்க. இவருடைய அப்பாவினுடைய வணிக காரணங்களுக்காக தான் ஸ்காட்லாண்ட்ல இருந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தாங்க. இந்த நிலையில ஸ்டான்லி டேவிட்சனுடைய குடும்பம் ஸ்ரீலங்கால வாழ வேண்டிய தேவை பூர்த்தி அடைஞ்சது. இதன் காரணமா ஸ்டான்லி டேவிட்சன் பிறந்த பிறகு இவருடைய குடும்பம் ஸ்ரீலங்கால இருந்து ஸ்காட்லாண்டுடைய மரியில இருக்கிற கல்லனுக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. குறிப்பா அந்த கல்லன்ல இருக்கிற யார்க் ஹவுஸ்ல தான் ஸ்டான்லி டேவிட்சனுடைய குடும்பம் வாழ தொடங்கி இருந்தாங்க. மேலும் ஸ்டான்லி டேவிட்சன் அங்குதான் வளரவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில 1899ஆம் ஆண்டு ஸ்டான்லி டேவிட்சனுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த கல்லன்லேயே இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூல்ல இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஸ்டான்லி டேவிட்சன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது பிலாசபி, லிட்ரேச்சர், ஹிஸ்டரி, அதாவது தத்துவம், இலக்கியம், வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை ஸ்டான்லி டேவிட்சன் படித்து வந்தாங்க. பிறகு 1904ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ஸ்டான்லி டேவிட்சன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அதே கலன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து ஸ்டான்லி டேவிட்சன் இவருடைய ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது ஸ்டான்லி டேவிட்சன் கிரீக், லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை கற்றுக்கிட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1907ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய கிளாஸ்டர்ஷயர்ல இருக்கிற செல்டன்ஹாம், அங்கே இருக்கக்கூடிய செல்டன்ஹாம் காலேஜ் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூல், அங்கே படிக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு ஸ்டான்லி டேவிட்சனுக்கு கிடைக்குது. இதன் காரணமாக இந்த 1907ஆம் ஆண்டு ஸ்டான்லி டேவிட்சன் இவருடைய 8th கிரேடை முடிச்சதுக்கு அப்புறமா இவருடைய 13 வயதில் இவருடைய அப்பா மூலமா இவர் அப்போதைய ஸ்காட்லாண்டுடைய பேம்ஷயர்ல இருந்த கலன்ல இருந்து, அதாவது இன்றைய ஸ்காட்லாண்டுடைய மரியில இருக்கிற அந்த கலன்ல இருந்து இங்கிலாந்துடைய கிளாஸ்டர்ஷயர்ல இருக்கிற செல்டன்ஹாம்க்கு இவர் அனுப்பப்படுறாங்க. குறிப்பா அந்த செல்டன்ஹாம்ல இருக்கிற செல்டன்ஹாம் காலேஜ் அப்படின்ற ஒரு போர்டிங் அண்ட் டே ஸ்கூல், அது ஒரு ஹை ஸ்கூல். ஸோ அங்கே சேர்க்கப்படுறாங்க. அங்கு சேர்ந்த 1907ஆம் ஆண்டிலிருந்து ஸ்டான்லி டேவிட்சன் இவருடைய ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுல ஒரு விஷயம், இவர் ஸ்காட்லாண்டுடைய பேம்ஷயர்ல இருந்த கலன், அதாவது இன்றைய மரியில இருக்கிற கலன் அப்படின்னு நான் ஏன் சொன்னேன்னா, அந்த காலகட்டத்தில் இவருடைய வீடு, இவருடைய அந்த யார்க் ஹவுஸ், அந்த வாழ்ந்து வந்த இடமானது, அந்த கலன் அப்படின்ற இடமானது பேம்ஷயர் அப்படின்ற அந்த ஒரு கவுன்சிலுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே தான் இருந்தது. பிற்காலத்திலிருந்து தற்போது வரைக்கும் அது பேம்ஷயர்ல இருந்து மரி, அந்த ஒரு மரி அப்படின்ற கவுன்சிலுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே மாற்றப்பட்டது. ஸோ இன்னைக்கு அது ஸ்காட்லாண்டுடைய மரியில இருக்கிற கலன்ல இருக்கு. ஆனால் அந்த காலகட்டத்தில் இவர் வாழும்போது அந்த கலனானது ஸ்காட்லாண்டுடைய பேம்ஷயர்ல தான் இருந்தது. ஸோ அங்கிருந்து தான் இவர் இந்த செல்டன்ஹாமுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அங்கே இருக்கிற செல்டன்ஹாம் காலேஜில் இவருடைய ஹையர் எஜுகேஷன் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய உயர்கல்வியின் போது ஸ்டான்லி டேவிட்சனுக்கு சயின்ஸ், அறிவியல் பாடங்கள் படிக்கிறதுல படிப்படியாக ஆர்வம் ஏற்படுது. பர்டிகுலராக ஸ்டான்லி டேவிட்சன் கெமிஸ்ட்ரி, வேதியியல், பயாலஜி, உயிரியல், சுவாலஜி, விலங்கியல், இந்த 3 பாடங்களையும் மிகவும் ஆர்வத்தோட படித்து வந்தாங்க. பிறகு 1911ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் ஸ்டான்லி டேவிட்சன் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த செல்டன்ஹாம் காலேஜ்ல இருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா அதே செல்டன்ஹாம் காலேஜ்லயே ஸ்டான்லி டேவிட்சன் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. இதை எடுத்து ஸ்டான்லி டேவிட்சன் அடுத்த ஓராண்டு அதே செல்டன்ஹாம் காலேஜ்ல படிக்கிறாங்க. பின்னர் இறுதி 1912ஆம் ஆண்டு இவருடைய
18 வயதில் ஸ்டான்லி டேவிட்சன் வந்து அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா ஸ்டான்லி டேவிட்சனை இவருடைய அப்பா வந்து இந்த இங்கிலாந்துடைய கிளாஸ்டர்ஷையரில் இருக்கிற செல்டன்ஹாமில் இருந்து அதே இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு அனுப்புகிறாங்க. குறிப்பாக அந்த கேம்பிரிட்ஜில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அதனுடைய ஒரு கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜான ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜ் அங்கே வந்து இவரை சேர்த்துறாங்க. இந்த ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜ் அப்படின்றது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் ஒரு கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜ், அதாவது ஒரு அங்கம் தான். ஸோ அந்த ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜில் 1912ஆம் ஆண்டிலிருந்து ஸ்டான்லி டேவிட்சன் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் எடுத்து படித்தாங்க. மேஜர் சப்ஜெக்ட்ஸாக கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜியை தான் இவர் எடுத்து படித்தாங்க. அதாவது கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் எப்படி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் இருக்குன்னா அந்த காலகட்டத்தில் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் கெமிஸ்ட்ரி பயாலஜி மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ், அஸ்ட்ரானமி, ஜியாலஜி, ஜுவாலஜி அப்படின்னு இது போன்ற பாடங்களும் இருந்தது. ஸோ இவர் வந்து பிஏ தான் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கெமிஸ்ட்ரியையும் பயாலஜியும் மேஜர் சப்ஜெக்டாக எடுத்துரு. ஆனால் படிப்படியாக ஸ்டான்லி டேவிட்சனுக்கு மருத்துவம் படிக்கணுன்ற எண்ணம் ஏற்படுது. இதனால இவர் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸை வந்து பாதியில் நிப்பாட்டிட்டு அதே ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜில் மெடிசன் மருத்துவம் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து எம்பிசிஹெச்பி, அதாவது எம்பிசிஹெச்பி அப்படின்றது லட்டினில் மெடிசனே பேக்லோரேஸ் சர்ஜரி அப்படின்னு எக்ஸ்பான்ஷன். இது இங்கிலீஷில் வந்து எம்பிபிஎஸ், பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை ஸ்டான்லி டேவிட்சன் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தான் 1914ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதல் உலகப் போரானது தொடங்கிறது. இந்த முதல் உலகப் போர் தொடங்கிய உடனே இந்த 1914 ஆகஸ்டில் ஸ்டான்லி டேவிட்சன் வந்து போரில் பங்கேற்கிறாங்க. ஏன்னா அந்த சமயம் வந்து முதல் உலகப் போரில் பங்கேற்கிறதுக்கு பிரிட்டிஷ் தரப்பிலிருந்து நிறைய பேர் வந்து தேவைப்பட்டாங்க. அப்போ நிறைய படிக்கிற மாணவர்களே கூட போரில் கலந்துக்கிட்டாங்க. அது மாதிரி இவர் வந்து மருத்துவ படிப்பை பாதியில் நிப்பாட்டிட்டு இந்த 1914 ஆகஸ்டில் ஸ்டான்லி டேவிட்சன் வந்து போரில் ஜாயின் பண்ணுறாங்க. குறிப்பாக பிரிட்டிஷ் ஆர்மியோடைய ஒரு படைப்பிரிவான கோர்டன் ஹைலாண்டர்ஸ் அப்படின்ற படைப்பிரிவு, அந்த ஒரு படைப்பிரிவில் ஸ்டான்லி டேவிட்சன் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ண 3 மாதங்களுக்கு பிறகு 1914 நவம்பரில் ஸ்டான்லி டேவிட்சன் வந்து ஒரு கேப்டனாகவே வந்து அந்த கேப்டன் அப்படின்ற ரேங்கை வந்து பெற்றாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து பிரான்ஸுக்கு அனுப்பப்பட்டாங்க. பிரான்ஸில் முன்காலத்தில் ஸ்டான்லி டேவிட்சன் வந்து முதல் உலக போரில் போரிட்டாங்க. இந்த நிலையில் தான் 1915ஆம் ஆண்டு ஸ்டான்லி டேவிட்சனுக்கு போரில் காயம் ஏற்படுது. அது ஒரு சிறிய காயமாக தான் இருந்தது. அதிலிருந்து மீண்டு வந்து மறுபடியும் போரில் ஈடுபட்டாங்க. பிறகு அதே 1915ஆம் ஆண்டு இன்னொரு பெரிய காயம் ஸ்டான்லி டேவிட்சனுக்கு போரில் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் எதிரி படையினர் வந்து நச்சு வாயுக்களை, டாக்ஸிக் கேஸஸ் வந்து பயன்படுத்தினாங்க. அதன் மூலமாகவும் ஸ்டான்லி டேவிட்சன் வந்து பாதிக்கப்பட்டு அந்த போர்க்காலத்திலேயே சுருண்டு விழுந்தாங்க. கிட்டத்தட்ட 24 மணி நேரங்களுக்கு பிறகு ஸ்டான்லி டேவிட்சனை வந்து மீட்பு குழு மீட்டுட்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தாங்க. குறிப்பாக பெல்ஜியமில் இருக்கிற ஃபிளாண்டர்ஸில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து அனுமதிக்கப்பட்டாங்க. அவங்க அனுமதிக்கும் போது ஸ்டான்லி டேவிட்சன் வந்து இறந்து போயிடுவார் அப்படின்றது தான் வந்து அறியப்பட்டது. ஆனால் இவருடைய உடல் நலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேர ஆரம்பிச்சிருந்தது. கிட்டத்தட்ட அடுத்த ஓராண்டு 1916ஆம் ஆண்டு முழுக்க ஸ்டான்லி டேவிட்சன் வந்து அந்த ஃபிளாண்டர்ஸில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் தங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா இவர் வந்து அதே ஃபிளாண்டர்ஸில் இருக்கிற ஒரு கான்வலசன் ஹோமுக்கு அனுப்பப்பட்டாங்க. கான்வலசன் ஹோம் அப்படின்றது ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபஸ்ட்டு இந்த இராணுவ வீரர்களுக்கு தீவிர சிகிச்சை வந்து வழங்கப்படும். அதுக்கப்புறமா அந்த சிகிச்சையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஓரளவுக்கு வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு உண்டான நேரம் தேவை. அதே மாதிரி அவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் மட்டும் தேவை. செவிலியர்கள், நர்சஸ் இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரியான இராணுவ வீரர்கள் வந்து கான்வலசன் ஹோமுக்கு அனுப்பப்பட்டாங்க. ஸோ அது மாதிரி ஓரளவுக்கு இவர் வந்து தேர்ன பிறகு 1916க்கு பிறகு இவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்து கான்வலசன் ஹோமுக்கு அனுப்பப்பட்டு அங்குமே ஓராண்டு ஸ்டான்லி டேவிட்சன் வந்து ரெக்கவரி ஆகிறதுல இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1917ஆம் ஆண்டு தான் அந்த போரில் இருந்து ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து ஸ்டான்லி டேவிட்சன் வந்து முழுமையாக வந்து மீண்டு வராங்க. இருந்தபோதும் இப்போ இவர் வந்து போரில் பங்கேற்கிறதுக்கு அனுமதிக்கப்படலை. ஏன்னா ஃபுல்லி ஃபிட் இவர் வந்து கிடையாது. இதனால இவர் அனுமதிக்கப்படலை. ஸோ ஸ்டான்லி டேவிட்சன் வந்து ஏற்கனவே பாதியில் நிப்பாட்டின மருத்துவ கல்வியை தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. இந்த நிலையில தான் இவர் வந்து ஸ்காட்லாண்டோடைய எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே ஜாயின் பண்ணி மருத்துவம் படிச்சிடலாம் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. ஏன்னா இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் தான் அந்த காலகட்டத்தில் யுனைடெட் கிங்டம்லேயே ஒரு ப்ராமினண்டான மெடிக்கல் ஸ்கூலாக இருந்தது. ஸோ இதன் காரணமாக ஸ்டான்லி டேவிட்சன் வந்து ஆரம்பத்தில் ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜில் படிச்சிருந்தாலும் பிற்பகுதியில் 1917 இவர் வந்து அடுத்தடுத்து படிக்கிறதுக்கு அங்கே போகணும் அப்படின்னு முடிவு செஞ்சு
ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு போய் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இவர் மெடிக்கல் ஸ்டூடெண்டாக 1917ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஏற்கனவே 1912லிருந்து 1914 வரைக்கும் இவர் வந்து மருத்துவ கல்வியை ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜில் 2 வருடம் படிச்சிருந்தாங்க. இதனால மேலும் 2 வருடம் படித்தா போதும் அந்த நிலை தான் இருந்தது. ஸோ இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் 1917ஆம் ஆண்டிலிருந்து ஸ்டான்லி டேவிட்சன் மேலும் அடுத்த ஆண்டு இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் 1918ஆம் ஆண்டு முதல் உலகப் போர் முடிவடைஞ்சது. அதுக்கப்புறம் 1919ஆம் ஆண்டு இவருடைய 25 வயதில் ஸ்டான்லி டேவிட்சன் வந்து இவருடைய மருத்துவ கல்வி அந்த MBCHB அப்படின்ற மெடிசனே பேக்லோரிஸ் சிர்ஜி அப்படின்ற MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இந்த டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து 1919ஆம் ஆண்டு ஸ்டான்லி டேவிட்சன் பெற்றுறாங்க. இப்போ ஸ்டான்லி டேவிட்சன் இந்த MBCHB அதாவது MBBS முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சைலாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஸ்டான்லி டேவிட்சன் ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஸ்டான்லி டேவிட்சனை நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியா செஞ்சாதான் ஸ்டான்லி டேவிட்சன் வந்து ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக இவர் வந்து அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அது RIE அப்படின்னு சாட்டா அழைக்கப்படும். அது ஒரு வாலண்டரி ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த ஒரு ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரால இவர் ஜாயின் பண்ணி ஒரு ஹவுஸ் பிசிஷியனா அங்கே மெடிக்கல் ட்ரைனிங்கை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அதே எடன்பராவுடைய லீத்தில் இருக்கிற லீத் ஹாஸ்பிட்டல் அங்குமே ஸ்டான்லி டேவிட்சன் ஜாயின் பண்ணி ஒரு ஹவுஸ் பிசிஷியனா மெடிக்கல் ட்ரைனிங்கை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2 இடத்துல ஒன்று லீத் ஹாஸ்பிட்டல், இன்னொன்று ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அப்படின்ற வாலண்டரி ஹாஸ்பிட்டல். 2 இடத்துலையுமே ஹவுஸ் பிசிஷியனாக இவருடைய அந்த மருத்துவ பயிற்சிகளை மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறம் 1920 காலகட்டத்தில் ஸ்டான்லி டேவிட்சன் வந்து இவருடைய மருத்துவ பயிற்சிகளை 2 ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராலேருந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு இவர் கிளம்பி போகிறாங்க. ஏன்னா லண்டனில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் லண்டனுக்கு போல ஸ்காட்லாண்டுடைய எடன்பராலே இவர் இருந்து அந்த எடன்பராவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னு ஸ்டான்லி டேவிட்சன் வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ லண்டன்லாம் போல எடன்பரால தான் இருக்கிறாங்க. லண்டன் போகிறார் அப்படின்றத தவறாக உச்சரித்தேன். ஸோ எடன்பராலே இவர் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய மெம்பர்ஷிப் பெறதுக்கு உண்டான எக்ஸாமினேஷன் எழுதினாங்க. பின்னர் 1921ஆம் ஆண்டு ஸ்டான்லி டேவிட்சன் வந்து மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பரா MRCPE அப்படின்ற மெம்பர்ஷிப்பை பெற்றாங்க. அதாவது ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய மெம்பராக 1921ஆம் ஆண்டு ஸ்டான்லி டேவிட்சன் தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவத்தை பெற்றாங்க. அதுக்கப்புறம் அந்த 1921ஆம் ஆண்டு தான் ஸ்டான்லி டேவிட்சன் வந்து இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் ஆஃப் பாக்டீரியாலஜி அதாவது பாக்டீரியாவியல் அல்லது கிருமியியல் பேராசிரியர் அந்த கிருமியியல் பேராசிரியருக்கு ஒரு அசிஸ்டண்டாக உதவியாளராக 1921ஆம் ஆண்டிலிருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் ஸ்டான்லி டேவிட்சன் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட்டான டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரி இதை ஸ்டான்லி டேவிட்சன் படிக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இதனால் அதே யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூலில் ப்ரொஃபஸர் ஆஃப் பாக்டீரியாலஜி கீழே இவர் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் MD டிகிரியும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பின்னர் இறுதியாக 1925 இந்த காலகட்டத்தில் ஸ்டான்லி டேவிட்சன் வந்து இவருடைய 31 வயதில் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை ஸ்டான்லி டேவிட்சன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ இம்யூனைசேஷன் அண்ட் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் அப்படின்ற அதை குறித்து ஒரு MD தீசஸ் ஆய்வு கட்டுரையை இவர் எழுதி சமர்ப்பிச்சிருந்தாங்க. அதாவது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸோடைய செயல்கள் இது குறித்துலாம் இவர் வந்து எழுதியிருந்தாங்க. இதுக்கப்புறம் இவருக்கு MD அந்த 1925ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. மேலும் இவர் எழுதின இம்யூனைசேஷன் அண்ட் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் இந்த ஒரு ஒர்க்குக்காக இவர் வந்து கோல்டு மெடலையும் பெற்றாங்க. அது வந்து இவருடைய MD தீசஸ் ஆய்வு கட்டுரை தான் அது. ஸோ அதை சமர்ப்பித்த பிறகு கோல்டு மெடலையும் பெற்று டாக்டர் ஆஃப் மெடிசனும் பெற்றாங்க. பிறகு அடுத்த ஆண்டு 1926ஆம் ஆண்டு ஸ்டான்லி டேவிட்சன் வந்து அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய ஃபெல்லோ தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பரா FRCPE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1926ஆம் ஆண்டு ஸ்டான்லி டேவிட்சன் பெற்றாங்க. இதுக்கப்புறமா ஸ்டான்லி டேவிட்சன் தொடர்ச்சியாக யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாக்டீரியாலஜியில் அசிஸ்டண்டாகவே ஒர்க் பண்ணி வந்தாங்க. இந்த நிலையில தான் 1927ஆம் ஆண்டு ஸ்டான்லி டேவிட்சனுடைய அப்பாவான அந்த சர் லேபோன் பிரான்சிஸ் வாட்சன் டேவிட்சன் அவருக்கு வந்து சர் பட்டம் வழங்கப்பட்டது. ஏன்னா அவர் வந்து வெறும் ஒரு
இந்த ரப்பர் பிளான்ட்டை வச்சு நடத்தின ஒரு மெர்ச்சன்ட் மட்டும் கிடையாது. அவர் வந்து சிலோனுக்கு, அதாவது அப்போதைய சிலோன் இன்றைய ஸ்ரீலங்கா, அவர் வந்து அங்கே போகும்போது ஒரு காஃபி பிளான்ட்டை வச்சு நடத்துனாங்க. அதாவது காஃபி தோட்டம், அதுக்கப்புறம் தேயிலை தோட்டம், டீ பிளான்ட்டை வச்சு நடத்துனாங்க. அதுக்கப்புறம் ரப்பர் பிளான்ட்டை வச்சு நடத்தி ஸ்ரீலங்காலேயே ரப்பர் பயனியர்ஸில் ஒருத்தராக அவர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவருடைய குடும்பம் ஸ்காட்லாண்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவர் மட்டும் சதன் இந்தியாவுக்கு வந்து போனாங்க. அங்கே போய் அங்கே சில ஒர்க்கில் வந்து ஈடுபட்டாங்க. குறிப்பாக இப்போதைய இந்தியாவுடைய கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரம், அங்கெல்லாம் போய் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இவருடைய அப்பா ஈடுபட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸில் ஈடுபட்டனால தான் 1927 இவருடைய அப்பா வந்து சர்பட்டத்தை பெற்றாங்க. இதே 1927 காலகட்டத்தில் ஸ்டான்லி டேவிட்சனுடைய குடும்பம் வந்து ஸ்காட்லாண்டுடைய அபர்டீன்ஷயரில் வந்து வாழ்ந்து வந்தாங்க. குறிப்பாக அபர்டீன்ஷயரில் இருக்கிற ஹண்ட்லி ஹவுஸில் அவங்க வந்து வாழ்ந்து வந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இதே 1927 ஜூலை 27 அன்னைக்கு இவருடைய, அதாவது 1927 ஜூலை 27 அன்னைக்கு இவருடைய 33 வயதில் ஸ்டான்லி டேவிட்சன் வந்து இசபெல் மார்கரெட் பெக்கி ஆண்டர்சன் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஸ்டான்லி டேவிட்சனுக்கும் இவருடைய மனைவியான இசபெல் மார்கரெட் பெக்கி ஆண்டர்சன் டேவிட்சன், இவங்க 2 பேருக்கும் குழந்தைகள் எதுவும் பிறக்கல. இருந்தபோதும் இவங்களுடைய திருமண வாழ்க்கையானது ரொம்ப சிறப்பாகவே போக ஆரம்பிச்சிருந்தது. இது ஸ்டான்லி டேவிட்சன் மற்றும் இவருடைய மனைவியான ஸ்டான்லி டேவிட்சன் மற்றும் இவருடைய மனைவியான இசபெல் மார்கரெட் பெக்கி ஆண்டர்சன் டேவிட்சன் இவங்களுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1928 இவர் வந்து அந்த ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா, அவருடைய மெடிக்கல் ட்ரைனிங் பெற்ற அந்த ஒரு வாலண்டரி ஹாஸ்பிட்டல், அங்க ஒரு அசிஸ்டன்ட் பிசிஷியன், அதாவது உதவி மருத்துவராக ஸ்டான்லி டேவிட்சன் 1928 நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் ஸ்டான்லி டேவிட்சன் வந்து தொடர்ச்சியாக மிஸ்டர் ஜார்ஜ் அப்படின்ற ஒரு மருத்துவர், அவர் கூட சேர்ந்து பெர்னீசியஸ் அனிமியா அப்படின்ற ஒரு வகையான இரத்த சோகை, அது குறித்து ஒரு புக்கை வந்து எழுதினாங்க. அது 300 பக்கங்கள் கொண்ட ஒரு புக்காக வந்து எழுதி 1930 அதை பப்ளிஷ் பண்ணாங்க. இதே 1930 எடன்பராவில் இருக்கிற ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அப்படின்ற ஒரு மெடிக்கல் சொசைட்டி, அந்த ஒரு ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு மெம்பராக 1930 ஸ்டான்லி டேவிட்சன் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா இதே 1930 ஸ்டான்லி டேவிட்சனுக்கு வந்து இந்த ஸ்காட்லாண்டுடைய அபர்டீன்ல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன், அங்க வந்து ப்ரொஃபசர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற மருத்துவ பேராசிரியர் பதவியே இவருக்கு கிடைக்குது. இதனால இந்த 1930 ஸ்டான்லி டேவிட்சன் இவருடைய மனைவியை அழைச்சிட்டு இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனுக்கு போயிடுறாங்க. ஸோ ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரால இருந்து அசிஸ்டன்ட் பிசிஷியன் அப்படின்ற பதவியிலிருந்து விலகிட்டு தான் இவர் அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அபர்டீனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனுடைய ரீஜியஸ் ப்ரொஃபசர் ஆஃப் மெடிசனாக 1930 இருந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இது இவர் கிடைக்கிற மிகப்பெரிய கௌரவம். ஏன்னா இந்த ரீஜியஸ் ப்ரொஃபசர் ஆஃப் மெடிசன் அப்படின்னா, ரீஜியஸ் அப்படின்றது வந்து ஒரு ராயல் ஃபேமிலி மூலமாகவோ அல்லது ஒரு நோபல்மேன் மூலமாகவோ, அதாவது ஒரு ராயல் ஃபேமிலி மூலமாகவோ அல்லது ஒரு நோபல்மேன் மூலமாகவோ ஒரு பதவி உருவாக்கப்பட்டதுன்னா அந்த பதவிக்கு முன்னாடி ரீஜியஸ் அப்படின்ற டைட்டில் வந்து சேரும். அது மாதிரி இந்த ரீஜியஸ் ப்ரொஃபசர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற இந்த ஒரு பேராசிரியர் பதவியை 1850 இந்த காலகட்டத்தில் அப்போதைய யுனைடெட் கிங்டமுடைய ராணியாக இருந்த குயின் விக்டோரியா அவங்க தான் அதை வந்து பண்ணாங்க. அந்த ஒரு பேராசிரியர் பதவியை உருவாக்கியிருந்தாங்க. அந்த பதவியில் தான் 1930 ஸ்டான்லி டேவிட்சன் நியமிக்கப்பட்டாங்க. இதுல இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, இவர் ஃபுல் டைம் ப்ரொஃபஸரா நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த 1930 வரைக்கும் ஒட்டுமொத்த ஸ்காட்லாண்டில் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் அந்த பதவியில் ஃபுல் டைமாக யாருமே நியமிக்கப்படலை. ஸோ ஒட்டுமொத்த ஸ்காட்லாண்ட்லேயே ஃபுல் டைம் ப்ரொஃபஸராக நியமிக்கப்பட்ட முதல் நபர் வந்து ஸ்டான்லி டேவிட்சன். அந்த கௌரவத்தை 1930 ஸ்டான்லி டேவிட்சன் வந்து பெற்றாங்க. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அபர்டீன்லேயே இருக்கக்கூடிய அபர்டீன் ராயல் இன்ஃபர்மரி அப்படின்ற ஒரு மருத்துவமனை, அந்த அபர்டீன் ராயல் இன்ஃபர்மரியோடைய ஒரு சீனியர் பிசிஷியனாக, ஒரு மூத்த மருத்துவராக 1932 ஸ்டான்லி டேவிட்சன் நியமிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய மெம்பராகவும் ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கு 4 நபர்கள் ப்ரொபோசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஆர்த்தர் லோகன் டேர்னர் அப்படின்றவர், இன்னொருத்தர் ஜேம்ஸ் ரிச்சி அப்படின்றவர்,
இன்னொருத்தர் வந்து தாமஸ் ஜோன்ஸ் மேக்கி அப்படின்றவர், இன்னொருத்தர் வில்லியம் தாமஸ் ரிச்சி அப்படின்றவர். ஸோ அந்த 4 நபர்கள் காரணமாக இருந்தாங்க, ப்ரப்போசர்ஸாக இருந்து. ஸோ 1932ஆம் ஆண்டு ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை ஸ்டான்லி டேவிட்சன் பெறாங்க. அதுக்கப்புறம் 1933ஆம் ஆண்டு அயர்லாண்டில் இருக்கிற டப்ளின் அங்கே வந்து பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய ஒரு ஆனுவல் மீட்டிங் நடந்தது. பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து வருடம் ஆனுவல் மீட்டிங் வந்து ஒவ்வொரு இடத்தை தேர்ந்தெடுத்து நடத்துவாங்க. அது மாதிரி 1933ஆம் ஆண்டு அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினில் அந்த BMA பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் தரப்பில் இருந்து ஆனுவல் மீட்டிங் நடத்தப்பட்டது. அப்போ அந்த ஆனுவல் மீட்டிங்கோடைய மெடிசன் செக்ஷன், அந்த செக்ஷன் ஆஃப் மெடிசன் அதனுடைய வைஸ் பிரசிடெண்டாக டப்ளினில் 1933ஆம் ஆண்டு ஸ்டான்லி டேவிட்சன் நியமிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில் தான் 1934 ஜூன் 24 அன்னைக்கு ஸ்டான்லி டேவிட்சனுடைய அப்பாவான சர் லேபோன் பிரான்சிஸ் வாட்சன் டேவிட்சன் அவர் வந்து அவருடைய 75 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா ஸ்டான்லி டேவிட்சனுடைய அப்பா 1859 மார்ச் 12 அன்னைக்கு பிறந்திருந்தாங்க. அவர் 1934 ஜூன் 24 அன்னைக்கு அவருடைய 75 வயதில் இறந்து போகிறாங்க. இது ஸ்டான்லி டேவிட்சனுடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு துயரமாக இருந்தது. ஆனால் இதையும் கடந்து ஸ்டான்லி டேவிட்சன் வந்து இவருடைய பொது வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களை தொடர்ந்து அடைஞ்சு வந்தாங்க. அதில் பர்டிகுலராக இவர் வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னா அதுக்குண்டான எக்ஸாமினேஷனும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 1935க்கு பிறகு இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனில் இருந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு போகிறாங்க. ஸோ இப்போ தான் இவர் வந்து லண்டன் போகிறாங்க. அங்கே போகும்போது அங்கே இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் ஏற்கனவே எடன்பராவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய மெம்பராகவும் ஃபெல்லோவாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ 1936 லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு மெம்பராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் MRCP அப்படின்ற மெம்பர்ஷிப்பை 1936ஆம் ஆண்டு ஸ்டான்லி டேவிட்சன் பெறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனுக்கு போய் தொடர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா 1938ஆம் ஆண்டு ஸ்டான்லி டேவிட்சனுக்கு வந்து ஸ்காட்லாண்டோடைய எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் இவர் படித்த மெடிக்கல் ஸ்கூல் அங்கே ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற அந்த ஒரு பதவி கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அதே எடன்பராவில் இருக்கிற ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா இவர் மருத்துவ பயிற்சி பெற்ற வாலண்டரி ஹாஸ்பிட்டல் அங்கே இவருக்கு வந்து ஃபிசிஷியன் இன்சார்ஜாகவும் வந்து வேலை கிடைக்குது. ஸோ அந்த 2 பணிக்காக இவர் வந்து அபர்டீன் ராயல் இன்ஃபர்மரியோடைய சீனியர் ஃபிசிஷியன், யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனுடைய ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் இந்த 2 பதவிகளையும் 1938ஆம் ஆண்டு ரிசைன் பண்ணிட்டு இவருடைய மனைவியை அழைச்சிட்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீன்ல இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு 1938ஆம் ஆண்டு ஸ்டான்லி டேவிட்சன் போய் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் மருத்துவ பேராசிரியராகவும் ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு ஃபிசிஷியன் இன்சார்ஜாகவும் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் 1939ஆம் ஆண்டு சர் டெரெக் டன்லாப் அப்படின்னு ஒரு மருத்துவர் அவர் கூட சேர்ந்து ஸ்டான்லி டேவிட்சன் வந்து டெக்ஸ்ட் புக் ஆஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மருத்துவ சிகிச்சையின் பாடநூல் அப்படின்னு ஒரு புக் எழுதி இவங்க 2 பேரும் 1939 பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு புக்காகவும் மாறுது. இதுக்கப்புறம் இதே 1939ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய ஆனுவல் மீட்டிங் ஆனது ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனில் நடந்தது. அப்போது ஸ்டான்லி டேவிட்சன் வந்து அந்த 1939ஆம் ஆண்டும் மறுபடியும் செக்ஷன் ஆஃப் மெடிசனுடைய வைஸ் பிரசிடெண்டாக நியமிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில் இதே 1939ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் செகண்ட் வேர்ல்டு வார் 2ஆம் உலக போரும் தொடங்குது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1940ஆம் ஆண்டு இந்த இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் ஸ்டான்லி டேவிட்சன் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் FRCP அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1940ஆம் ஆண்டு ஸ்டான்லி டேவிட்சன் பெறாங்க. இந்த நிலையில் ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் 1941ஆம் ஆண்டு போலாந்து தரப்பில் இருந்து போலீஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் ஒன்று நிறுவப்பட்டது. அந்த போலீஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் நிறுவப்பட்ட உடனடியாக அது ஒரு மெடிக்கல் காலேஜ். அதனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிசனுடைய ஹெட்டாக 1941ஆம் ஆண்டு ஸ்டான்லி டேவிட்சனே நியமிக்கப்பட்டாங்க. அதுவும் எடன்பராவில் தான். ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்லையும் அதே எடன்பராவில் இருக்கிற போலீஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் 2 இடத்துலையுமே இவர் வந்து ஒரு இடத்துல ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசனாகவும் இன்னொரு இடத்துல ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிசனாகவும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட்ஸில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணாங்க. ஏன்னா 2ஆம் உலக போர் நடந்து வந்த போது விவசாயத்தில் ஆரம்பித்து உணவு உற்பத்தி மிகப்பெரிய பாதிப்பு அடைஞ்சிருந்தது. ஸோ அதுக்காக இந்த மினிஸ்ட்ரி ஆஃப்
ஃபுட்ஸோடைய மெம்பராக இவர் வந்து ஜாயின் பண்ணி சில ஒர்க்கில் ஈடுபட்டாங்க. அதேமாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த்தோடைய ஒரு அட்வைசராகவும் இவர் நியமிக்கப்பட்டு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒர்க்கிலையும் 2ஆம் உலகப் போரின் போது ஸ்டான்லி டேவிட்சன் வந்து அந்த ஒர்க்லையும் இருந்து வந்தாங்க. இந்த நிலையில தான் 1945 இந்த காலகட்டத்தில் ஸ்டான்லி டேவிட்சன் வந்து இந்த போலீஸ், அதாவது போலாண்டு அந்த கவர்மெண்டோடைய பிரசிடென்ட் தரப்பிலிருந்து 1945ஆம் ஆண்டு ஸ்டான்லி டேவிட்சன் வந்து ஆர்டர் ஆஃப் தி கலோனி ரெஸ்ட்வேட்டர், அதாவது ஆர்டர் ஆஃப் தி கலோனி ரெஸ்ட்வேட்டர் அப்படின்ற அந்த கௌரவத்தை 1945ஆம் ஆண்டு ஸ்டான்லி டேவிட்சன் பெறாங்க. அதுக்கப்புறம் அதே 1945 2ஆம் உலகப் போர் முடிவடைஞ்சிருது. இதுக்கப்புறம் ஸ்டான்லி டேவிட்சன் வந்து முழுமையாக அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசனாகவும் ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு ஃபிசிஷியன் இன்சார்ஜாகவும் அதே மாதிரி அந்த போலீஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசனுடைய ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிசனாகவும் தொடர்ந்து பணிபுரிகிறாங்க. இந்த நிலையில் இவர் மருத்துவத்தில் ஆற்றக்கூடிய பங்களிப்புக்காக நார்வேயில் இருக்கிற ஆஸ்லோ, அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஆஸ்லோ தரப்பிலிருந்து ஆர்டினரி டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற ஆர்டினரி எம்டி அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டத்தை 1946ஆம் ஆண்டு ஸ்டான்லி டேவிட்சனுக்கு வழங்கி இவரை கௌரவப்படுத்தினாங்க. இதுக்கப்புறம் 1947ஆம் ஆண்டு கிங் ஜார்ஜ் VI, அதாவது கிங் ஜார்ஜ் VI அப்போதைய 6ஆம் ஜார்ஜ் மன்னர் அவருடைய ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராக, ஸ்காட்லாண்டுக்கான மருத்துவராக 1947ஆம் ஆண்டு ஸ்டான்லி டேவிட்சன் நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் ஸ்டான்லி டேவிட்சன் வந்து தொடர்ச்சியாக டீச்சிங் கெரியரில் ஒர்க் பண்ணி வந்தாங்க. இந்த நிலையில் 1949ஆம் ஆண்டு அந்த போலீஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அது வந்து மூடப்பட்டது. ஸோ 1941 1949 அது மூடப்படும் வரைக்கும் அதனுடைய ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிசனாக ஸ்டான்லி டேவிட்சன் இருந்தாங்க. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு எடன்பராலே இருக்கக்கூடிய எஸ்கிலோபியன் கிளப் அப்படின்ற ஒரு மெடிக்கல் டைனிங் கிளப், அந்த ஒரு எஸ்கிலோபியன் கிளப்போடைய மெம்பராக 1951ஆம் ஆண்டு ஸ்டான்லி டேவிட்சன் நியமிக்கப்பட்டாங்க. இந்த காலகட்டத்தில் ஸ்டான்லி டேவிட்சன் வந்து மெடிக்கல் ஸ்கூல்ஸோடைய டீச்சிங்கில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தினாங்க. அதில் குறிப்பாக ஸ்டான்லி டேவிட்சன் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒவ்வொன்றும் வந்து கேள்வி கேட்கப்படணும், அந்த ஒவ்வொன்றுக்கும் வந்து பதில் சொல்லப்படணும். ஸோ அதுதான் ஸ்டான்லி டேவிட்சனுடைய கருத்தாக இருந்தது. அதுக்காக பல விஷயங்களை இவர் வந்து பண்ணாங்க. அதில் குறிப்பாக பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசன் அப்படின்னு ஒரு புக்கு, அதை 1952ஆம் ஆண்டு ஸ்டான்லி டேவிட்சன் எழுதி அதை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த 1951 ஜனவரி 27 இந்த காலகட்டத்தில் ஸ்டான்லி டேவிட்சனுடைய யங்கர் பிரதர் ஒருத்தர் இயன் டக்ளஸ் டேவிட்சன் அப்படின்னு, அவர் வந்து அவருடைய 43 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா அவர் வந்து 1907 செப்டம்பரில் பிறந்தவர், 1951 ஜனவரி 27 அன்னைக்கு அவருடைய 43 வயதிலேயே ஒரு ஏர் கிராஸில் வந்து இட்டாலிக் போகும்போது இறந்து போகிறாங்க இவருடைய யங்கர் பிரதர். இது ஸ்டான்லி டேவிட்சனுடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட துயரமாக இருந்தது. அதாவது ஸ்டான்லி டேவிட்சன் வந்து இவருடைய குடும்பத்தில் 2வது குழந்தை. இவருக்கு முன்னாடி வந்து பிரான்சிஸ் ஃப்ராங்க் ஹென்ரி நோர்மன் டேவிட்சன் அப்படின்னு ஒரு எல்டர் பிரதர் இவருக்கு இருக்கிறாங்க. அவர் 1892 பிறந்தவர். அதுக்கப்புறம் வந்து இவர் 1894, இவருக்கு அப்புறம் இவருடைய யங்கர் சிஸ்டர் ஒருத்தவங்க ஏலின் மார்ஜோரி டேவிட்சன் அப்படின்னு, அவங்க 1902 பிறந்தாங்க. அதுக்கப்புறம் 4வதாக தான் இந்த ஒரு இயன் டக்ளஸ் டேவிட்சன் அப்படின்னு இந்த இறந்த ஒரு யங்கர் பிரதர், அவர் 1907 பிறந்தாங்க. ஸோ அவர் 1951 ஜனவரி 27 இறந்ததுக்கப்புறம் தான் இவர் வந்து அந்த பதவிகள் பெற்றாங்க. 1952 ஒர்க்கு எழுதி அந்த பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசன் அப்படின்ற புக்கை பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த நிலையில் இதே 1952ஆம் ஆண்டு அக்டோபர் 13 அன்னைக்கு ஸ்டான்லி டேவிட்சனுடைய அம்மாவான ஜேன் ரோசலின் டஜன் பிரவுன் டேவிட்சன் அவங்களும் வந்து அவங்களுடைய 81 வயதில் இறந்து போகிறாங்க. ஏன்னா ஸ்டான்லி டேவிட்சனுடைய அம்மா 1871ஆம் ஆண்டு ஜூலை 10 அன்னைக்கு பிறந்திருந்தாங்க. இவருடைய அப்பாவை விட 12 வயது அவங்க கம்மி. அவங்க 1952ஆம் ஆண்டு அக்டோபர் 13 அன்னைக்கு அவங்களுடைய 81 வயதில் இறந்து போகிறாங்க. இப்படி அடுத்தடுத்த உயிரிழப்புகள் ஸ்டான்லி டேவிட்சனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரும் துயரங்களை ஏற்படுத்தியிருந்தது. இருந்தாலும் இதே காலகட்டத்தில் ஸ்டான்லி டேவிட்சன் வந்து மேலும் பல கௌரவங்களையும் தொடர்ந்து வந்து பெற்று வந்தாங்க. இதுக்கப்புறமா 1953ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவே 1953ஆம் ஆண்டு ஸ்டான்லி டேவிட்சன் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1955ஆம் ஆண்டு ஸ்டான்லி டேவிட்சனுக்கு வந்து நைட் பேச்சுலர் பெற்றாங்க. ஸ்டான்லி டேவிட்சன் நைட் பண்ணப்பட்டாங்க. அதாவது இவருக்கு சர் பட்டம் வழங்கப்பட்டது யுனைடெட் கிங்டம் தரப்பிலிருந்து. ஸோ 1955ஆம் ஆண்டிலிருந்து தான் ஸ்டான்லி டேவிட்சன் வந்து சர் ஸ்டான்லி டேவிட்சன் முழு
பேராக வந்து சர் லேபோன் ஸ்டான்லி பேட்ரிக் டேவிட்சன் அப்படின்னு அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இது இவர் கிடைச்ச ஒரு கௌரவம். அதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1957ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து இவர் வந்து விலகுறாங்க. இதே 1957ஆம் ஆண்டு தான் அசோசியேஷன் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் தி கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாந்து அதனுடைய ஒரு பிரசிடென்ட் 1957ஆம் ஆண்டு ஸ்டான்லி டேவிட்சன் நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து அந்த பொறுப்பில் இருக்கும்போதே 2 நபர்கள், ஒன்று ஏபி மிக்கல்ஜான் அப்படின்னு ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து ஆர் பாஸ்மோர் அப்படின்னு, இந்த 2 நபர்கள் கூட சேர்ந்து இவர் வந்து நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து குறித்தும் உணவு முறைகள் குறித்தும் இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அந்த முடிவை 1959ஆம் ஆண்டு ஹியூமன் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் அப்படின்ற டைட்டிலில் அந்த புக்கை எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த ஒரு புக்கு வந்து நியூட்ரிஷன் சார்ந்த ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் புக்காக இருந்தது. ஸோ அதை வந்து 3 நபர்கள், அந்த ஏபி மிக்கல்ஜான், ஆர் பாஸ்மோர், ஸ்டான்லி டேவிட்சன் 3 பேர் எழுதியிருந்தாங்க. இதுக்கப்புறம் இதே 1959ஆம் ஆண்டு ஸ்டான்லி டேவிட்சன் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற பதவியில் இருந்தும் ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பராவுடைய ஃபிசிஷியன் இன்சார்ஜ் அப்படின்ற பதவியில் இருந்தும் ரிட்டையர் ஆகுறாங்க. அப்போ இவருக்கு 65 வயது இருந்தது. ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகும் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் தொடர்ந்து 1960 காலகட்டத்திலையும் ஒரு எமரிட்டஸ் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணாங்க. எமரிட்டஸ் ப்ரொஃபஸர்னா ஏற்கனவே இவர் ஆற்றின பணியில் ஒரு கௌரவத்தோட பயணிக்கிற மாதிரி. இதுக்கப்புறம் 1962 இந்த காலகட்டத்தில் ஸ்டான்லி டேவிட்சன் வந்து 1961 இந்த காலகட்டத்தில் குயின் எலிசபெத் II அவங்களுக்கு ஒரு ஃபிசிஷியனாக இவர் இருந்தாங்க ஸ்காட்லாண்டில். அந்த பதவியிலிருந்து விலகினாங்க. இதை நான் சொல்ல தவறிட்டேன். அதாவது 1947 கிங் ஜார்ஜ் VI அவருக்கு இவர் வந்து ஃபிசிஷியன் ஆனாங்க ஸ்காட்லாண்டில். 5 வருடங்களுக்கு பிறகு 1952 கிங் ஜார்ஜ் VI வந்து இறந்து போனாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறமா குயின் எலிசபெத் II அவங்க வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு ஃபிசிஷியனாக 1952 இந்த 1961 வரைக்கும் ஸ்டான்லி டேவிட்சன் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பதவியில இருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. அடுத்து 1962 அந்த காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா தரப்பில் இருந்து இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா தரப்பில் இருந்து இவருக்கு ஹானரி LLD அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. LLD அப்படின்னா லெகம் டாக்டரேட் அப்படின்னு லட்டின்ல அர்த்தம். இது இங்கிலீஷில் வந்து கேனன் லா, சிவில் லா அப்படின்னு 2 லாஸ் உள்ளடங்கிய டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்றது தான். ஸோ அந்த ஹானரி LLD அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டத்தை 1962ஆம் ஆண்டு ஸ்டான்லி டேவிட்சன் பெற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கிங்குக்கும் குயினுக்கும் ஒரு ஃபிசிஷியனாக இருந்து அந்த கௌரவத்தையும் இவர் பெற்றிருந்தாங்க. இதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு, எக்ஸாக்டாக ஒரு 9 ஆண்டுகளுக்கு பிறகு 1971ஆம் ஆண்டு இந்த ஸ்காட்லாண்டுடைய அபர்டீனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் அவங்க தரப்பில் இருந்தும் ஸ்டான்லி டேவிட்சனுக்கு இந்த ஹானரி LLD அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் ஸ்டான்லி டேவிட்சன் வந்து இவருடைய பர்சனல் லைஃப்பை தான் வாழ்ந்து வந்தாங்க. இந்த நிலையில் 1973 ஜனவரி 15 அன்னைக்கு ஸ்டான்லி டேவிட்சனுடைய எல்டர் பிரதர், இவருடைய மூத்த சகோதரரான அந்த பிரான்சிஸ் ஃப்ராங்க் ஹென்ரி நோர்மன் டேவிட்சன் அவர் வந்து அவருடைய 80 வயதில் இறந்து போகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் 1892 ஏப்ரல் 1 பிறந்திருந்தாங்க. 1973 ஜனவரி 15 அவருடைய 80 வயதில் இறந்து போகிறாங்க. இதுக்கப்புறம் ஸ்டான்லி டேவிட்சனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்னும் சில இந்த மாதிரியான பிரச்சனைகள், இழப்புகள்லாம் நடந்தது. குறிப்பாக 1979 மே 29 அன்னைக்கு ஸ்டான்லி டேவிட்சனுடைய மனைவியான இசபெல் மார்கரெட் பெகி ஆண்டர்சன் டேவிட்சன், அவங்க சாட்டா பெகி டேவிட்சன் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஸோ ஸ்டான்லி டேவிட்சனுடைய மனைவியான இசபெல் மார்கரெட் பெகி ஆண்டர்சன் டேவிட்சன் 1979 மே 29 அன்னைக்கு இறந்து போகிறாங்க. துரதிருஷ்டவசமாக ஸ்டான்லி டேவிட்சனுக்கும் இவருடைய மனைவிக்கும் குழந்தைகள் இல்லாதனால இந்த காலகட்டத்தில் ஸ்டான்லி டேவிட்சன் வந்து ஒரு நர்சிங் ஹோமில் வந்து சேர்க்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்தபடியே இவரும் வந்து உடல் நலத்தை இழந்து இறுதியாக 1981 செப்டம்பர் 27 அன்னைக்கு இவருடைய 87 வயதில் ஸ்டான்லி டேவிட்சன் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1981 செப்டம்பர் 27 அன்னைக்கு ஸ்டான்லி டேவிட்சன் இவருடைய 87 வயதில் இறந்து போகிறாங்க. இதில் செப்டம்பர் 22 1981 அப்படின்னு சில இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இவருடைய இறப்பு. ஆனால் செப்டம்பர் 27 1981 அப்படின்றது தான் இப்போதைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ ஸ்டான்லி டேவிட்சன் வந்து இறந்து போயிட்டாங்க. இவர் வாழும்போது பல விஷயங்கள் பண்ணாங்க. வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் டியூட்டிஸ், ரிசர்ச்சில் மட்டும் ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ரத்தவியல் சார்ந்த ஹீமட்டாலஜியில் ரிசர்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ரூமட்டாலஜி அப்படின்ற கீழ்வாதம், மூட்டுகளில் வீக்கம், வலியெல்லாம் ஏற்படுறது, அது குறித்து ரிசர்ச் பண்ணாங்க. அதுக்காக எம்பையர் ரூமட்டிசம் கவுன்சில் அதில் மெம்பராக இருந்தாங்க. அது இன்றைய காலகட்டத்தில் ஆர்த்தரைட்டஸ் ரிசர்ச் UK அப்படின்னு இருக்குது. ஸோ அதிலெல்லாம் ஸ்டான்லி டேவிட்சன் வந்து ஒரு மெம்பராகவும் இருந்து வந்தாங்க. ஸோ இது மாதிரி இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்குது. 1986 ஆகஸ்ட்டில் ஸ்டான்லி டேவிட்சனுடைய
யங்கர் சிஸ்டரான அந்த ஏலின் மார்ஜோரி டேவிட்சன் அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய 84 வயதில் இறந்து போகிறாங்க. ஏன்னா அவங்க 1902ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. 1986 ஆகஸ்ட்டில் கிட்டத்தட்ட அவங்களுடைய 83-84 வயதில் இறந்து போனாங்க. இதெல்லாம் இவருடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் ஸ்டான்லி டேவிட்சன் வந்து மருத்துவத்திற்கு ஆற்றின பங்களிப்பு மிகப்பெரியது. அதில் குறிப்பாக இவர் எழுதின பிரின்சிபல்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் மெடிசன் அப்படின்னு 1952 இவர் எழுதின புத்தகம். அது வந்து இன்றைய காலகட்டத்தில் 24 பதிப்புகளை தொட்டிருக்குது. 24 எடிஷன்ஸ் வந்து அது தாண்டி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தில் அது வந்து 2 மில்லியன் காப்பீஸ் வந்து விற்கப்பட்டிருக்கு. அந்தளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புத்தகம் தான் அந்த பிரின்சிபல்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் மெடிசன் அப்படின்றது. 2 மில்லியன் அப்படின்றது 20 லட்சம் அப்படின்றது சாதாரணமாக வந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா பிரின்சிபல்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் மெடிசன் அப்படின்றது முழுக்க முழுக்க மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்களுக்கான மட்டும்தான். மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்களுக்கான புத்தகம் தான் அந்த பிரின்சிபல்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் மெடிசன் அப்படின்றது. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தில் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் வந்து ஸ்டான்லி டேவிட்சனுடைய பிரின்சிபல்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் மெடிசன் புக்கை வாங்கி பயன்பெற்றிருக்கிறாங்கன்னா இவருடைய படைப்பு எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது இந்த எண்ணிக்கை மூலமாகவே புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்பேற்பட்ட ஸ்டான்லி டேவிட்சன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.